கீதா, வீடு வந்துருச்சுல, நீ இறங்குறியா? ஆ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஜோடி போட்டா போயிட்டு வர. வா வா, இன்னைக்கு உன்னைய சுளுக்கு எடுத்து புடியேன். இப்போ உனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா கீதா? ஆ, பரவாயில்ல. இன்ஜெக்ஷன் போட்டாதான் கொஞ்சம் கை வலிக்குது, தூக்கவே முடியல. அப்படியா? சரி, வீட்டில் ஐஸ் கியூப் இருந்துச்சுன்னா எடுத்து ஒத்தனம் கொடு, சரியா போயிடும். ஆ, சரி, நீ சாப்பிட்டல்ல? இல்ல செல்வா, இனிமே தான் சாப்பிடணும். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் காலைல சாப்பிடவே இல்லை. என்ன கீதா நீ இப்படி இருக்கா? ஊசி வேற போட்டிருக்கலாம், இப்படி சாப்பிடாமையா இருப்பா? அடேங்கப்பா, ரொம்பயும் அக்கறை பொங்குது. என்னைக்காச்சும் உமா, நீ சாப்பிட்ருக்கியா? தலைவலிக்குதுன்னு காலையில் சொன்னியே, இப்போ எப்படி இருக்கு? என்ன செய்யுது? ஏதாச்சும் கேட்டிருக்கானா? அவட்ட மட்டும் சாப்பிட்டியான்னு கேட்கா, சாப்பிடலனா மிரட்டி சாப்பிட சொல்லியா, என்னென்னலாம் சொல்லியா? தொப்பி, இன்னைக்கு உன்னை தலைகீழ தூக்குறது உறுதி. கீதா, வீட்டில் சமைச்சியா இல்ல எதுவும் வாங்கிட்டு வந்து தரணுமா? இல்லை, வீட்டில் சமைச்சந்தான். ஆனால் எனக்கு தான் வாய்க்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்கலைன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? பிடிக்கலைன்னா மண்ணை அள்ளி தின்னு. நீ வேணா கடையில் எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு போறியா? ஆ சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டயம் இருக்கு பர்மிஷன் போட்டதுக்கு. அதனால நீ சொல்லு, நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். ஆ சரி செல்வா. நல்லா காரமாக இருக்க மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா செல்வா? வாயெல்லாம் ஒரு மாதிரியே இருக்கு, காய்ச்சல் வந்தது மாதிரியே இருக்கு பார்த்தியா? அதான் எதுவும் வீட்டில் சாப்பிடவே பிடிக்கல. எப்படியும் இந்த நேரத்துக்கு காலையில சாப்பாடுலாம் முடிஞ்சிருக்கும். நான் வேணா பரோட்டா கடைக்கு போய் உனக்கு கொத்து பரோட்டா வாங்கிட்டு வரட்டுமா? இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. தொப்பி, கொத்து பரோட்டாவா வாங்க போறா? இரு வாரேன். செல்வா, காசு? ஐயோ, காசெல்லாம் வேண்டாம், நீ பேசாம இரு. என்கிட்ட காசெல்லாம் இருக்கு, நமக்குள்ள என்ன? நான் உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? இவன் ஏன் கொடியில காய போட்ட துணி மாதிரி நிக்கிறா? ஏன் உமா? என்ன சின்ன பொண்ணு? ஏன் உமா இங்க நிக்கிறா? அங்க பாரு என்னெல்லாம் நடக்குதுன்னு. எங்க பார்க்கணும்? உனக்கு நேரா பாரு என்ன கூத்து நடக்குதுன்னு. என்ன கட்டுனாம்ல ஒரு தொப்பி, அவன்தான். இவ என்னத்த கடந்து பெண்ணாத்துறா? அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நீ சும்மா இருன்னு சொல்றோம்ல, நான் போய் வாங்கிட்டு வந்து தாரேன். உனக்கு என்ன, கொத்து பரோட்டா தானே? என்ன திடீர்னு குதிச்சு உள்ள போயிட்டா? என்னாச்சு கீதா, ஏன் இப்படி இருக்கா? ரொம்ப முடியாம வருதோ? இதுக்கு தான் சொன்னேன், சாப்பிட்டுட்டே போய் நீ இன்ஜெக்ஷனை போட்டிருக்கலாம். இப்ப பாரு, உனக்கு தான் முடியாம வருது. செல்வா, திரும்பி பாரு. ஏன் பின்னாடி என்ன இருக்கு? பேயா நிக்குது? கிட்டத்தட்ட அப்படிதான். என்னது? பழகுன குரல். ஏய், உமா, என்ன ஆபீஸ் போலையா? போகணுமா? நான் பர்மிஷன் போட்டிருந்தேனா, இனிமே தான் போகணும். ஏன், எதுக்கு பர்மிஷன் போட்டா? நான் சொன்னாலே ஒரு நாள் கூட போட மாட்டா. இன்னைக்கு என்ன அதிசயமா பர்மிஷன் போட்டிருக்கா? அது வந்து உமா, இந்த மஞ்சு பிள்ளை வேனை விட்டுருச்சா, ஸ்கூல் வேனை. அதனால தான் சரி போய் விட்டுட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் போட்டேன். நீ நம்ம பிள்ளை ஸ்கூல் வேனை விட்டாலே கூட்டிட்டு போக மாட்டா. மஞ்சு பிள்ளை ஸ்கூல் வேனை விட்டாங்கன்னா அஞ்சு பிள்ளை ஸ்கூல் வேனை விட்டா உனக்கு என்ன? உமா ரைமிங்ல போட்டு தாக்குறாளே. அது அந்த பிள்ளை சின்ன பிள்ளைல உமா, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வருவோமேன்னு பர்மிஷன் போட்டேன். ஏன் இந்த வைக்க போறி என்ன பண்ணியா? அவட்ட தானே ஸ்கூட்டி இருக்கு, அவளால கொண்டே விட முடியாதா? உமா, கொஞ்சம் பார்த்து பேசுனே. ஏய், நிறுத்து, குதிக்காத. நீ பதில சொல்லு. கல்லு துண்டுமானி நின்னுட்டு இருக்கா? இப்ப என்ன உமா உனக்கு வேணும்? ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சிடக்கூடாதா? கீதாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அதனால ஃப்ரெண்டா என்கிட்ட ஒரு உதவி கேட்டா, அதை கூட நான் செய்யக்கூடாதா? உன்னை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. என்கிட்ட நீ சொன்னியா நான் சாப்பாடு செய்ய நேராயிட்டுன்னு? என்ன அலறிக்கிட்டு ஓடி வந்தா? வேலைக்கு நேராயிட்டு எனக்கு ஃபோனு வந்துருச்சு, அங்கே என்ன திட்ட போறாவ, உன்னால தான் எல்லாமே அப்படி இப்படின்னு கத்திட்டுல வந்த நீ காலையில. நீ அப்படிப்பட்டவன் இந்த நேரத்துக்கு ஆஃபீஸ்லலாம் இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்த வைக்க போகிற மண்டையோட உனக்கு என்ன வேலை கேட்டா
ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன், ஸ்கூல்ல விட போனேன்னு கதை சொல்லிட்டு கிடக்கா. உன் மேல சத்தியமா ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போனேன் உமா. அதான் ஏன் கூட்டிட்டு போனா? அந்த பிள்ளைக்காக தானே வந்தேன்னு சொன்னா. பிறவு ஏன் இவளை கூட்டிட்டு போன ஆஸ்பத்திரிக்கு? உமா அவளுக்கு ரொம்ப முடியல, தனியா போக முடியாதுன்னு சொன்னா அதனால தான் கூட்டிட்டு போனேன், இல்லைன்னா கூட்டிட்டு போயிருக்கவே மாட்டேன். வீட்டில் இருக்க பைக்கை எடுத்துட்டு போறதுக்கு கூட உனக்கு பொறுமை இல்லை. வெளியே வந்து பார்த்தா பைக்கு அப்படியே நிக்குது. நீ எப்படியும் இங்க வந்து அவளை இறக்கி விட வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இங்கே நான் நின்றுட்டு இருந்தேன். நீ கரெக்டாக நான் வரும்போது வந்துட்டா. நீ இதை என்கிட்ட சொல்லியிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். நீ என்கிட்ட சொன்னியா? என்கிட்ட வசந்தி அக்கா தான் வந்து சொன்னாவ, இப்படி வைக்க போற கூப்பிட்டுக்கிட்டு உன் வீட்டுக்காரு ஊர் சுற்றிட்டு கிடக்காருன்னு. அப்பந்தான் எனக்கு விஷயமே தெரியும். உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு திரிவா? ஏம்னே உங்களுக்கு ஒழுங்கா அவகிட்ட உண்மையை சொல்லலாம்ல. உமா கிட்ட வந்து உங்க மைனி என்னென்னலாம் சொன்னாவன்னு தெரியுமா? உன் வீட்டுக்காரு இந்த வைக்க போற கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காரு அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு கிடந்துச்சு. நான் இங்கே போகும்போது எங்கே போறியன்னு கேட்டோம்ல, அதனால தான் உமா கிட்ட உண்மையை சொன்னதுக்கப்புறம் உமா 4 முடிய சொல்லி திட்டி அனுப்பியிருக்கு. அதுக்கப்புறமா தான் உமா வருத்தப்பட்டு பேசினா தெரியுமா உங்களுக்கு? எங்கே போனாலும் அவகிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? வேற யாரோ போய் அவட்ட சொல்றதுக்கு நீங்கள் சொல்லிட்டு போனால் அவன் நிம்மதியாக இருப்பாள்ல. அடுத்தவையே சொல்கிறத அவன் நம்பாமையும் இருப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. சொல்லிட்டு போக கூடாதுன்னா இல்ல சின்ன பொண்ணு, சொன்னாவே விடவே மாட்டா, அதனாலதான் நான் சொல்லாம போனேன். தொப்பி, பாத்தியா எப்படி அலறான்னு? இவகிட்ட சொன்னா விடவா செய்வா? அதுக்காக நீங்கள் சொல்லாமல் போவீங்களா? அதை விடு. இப்போ எங்கேயோ போறேன் நீயே, எங்க போறா? இவகிட்ட போய் சொல்லவே கூடாது. எங்கேயும் போல, நான் ஆபீஸ்க்கு தான் போறேன்னு சொல்லிட்டு பேசாம ஆபீஸ் கூடிடணும். அப்பதான் வீட்டுக்கு வரதுக்குள்ள கொஞ்சமாச்சும் அமைதியாவா. இப்ப மட்டும் நான் கீதாவுக்காக கடைக்கு போறதுக்காக தான் கிளம்புனேன்னு சொன்னேன். அவனதான் எவனும் என்ன உயிரோட பார்க்க முடியாது. என்ன கேட்டுட்டே இருக்கம்ல, பதில சொல்லு. நீ அது இரு வந்து- செல்வா. என்ன ஒரேடி அவனை மிரட்டா? கீதா கொஞ்ச நேரம் சும்மா இரு. நீ சும்மா இரு செல்வா. அவளுக்கு என்ன எவ்வளவு தைரியம்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அவனை திட்டிக்கிட்டே இருப்பா? ஏதோ என் ஃப்ரெண்டு கிட்ட நான் உதவி கேட்டா அவன் எனக்கு உதவி பண்ணிருக்கான். ஏன் உனக்கு ரொம்ப இந்த ஓவரா மிரட்டற? ஆமா, இப்ப செல்வா வெளியில தான் போறான். எனக்கு சாப்பிடுறதுக்காக கொத்து பரோட்டா வாங்க போறான். கேட்டல்ல, இனி உன்னால என்ன பண்ண முடியும்? கிளம்பி உன் வீட்டை பார்த்து போய்கிட்டே இரு. சோலி முடிஞ்சு. ஓ, கொத்து பரோட்டா வாங்க போறியோ? கொத்து பரோட்டா வைக்க போறு. நான் என் புருஷனை திட்டுனா நீ எதுக்கு சீரிக்கிட்டு வாரா? நான் அப்படிதான் வருவேன். செல்வா என் ஃப்ரெண்டு. நவுலு. உமா வேண்டாம். நவலுன்னு சொன்னேன். வைக்க போறு. என்ன ஏன் வெடிக்கா? சொல்றத கேளு. நீ இப்ப சொன்னியே, அதை திரும்ப சொல்லு. என்னத்த சொல்லணும்? அதான் ஏதோ ஃப்ரெண்டு நண்டுன்னல்ல, அதை திரும்ப சொல்லு. அவ்வளோதான். இனி வைக்க போகிற யாராலையும் காப்பாற்ற முடியாது. செல்வா என் ஃப்ரெண்டு. நான் அப்படிதான் வருவேன். போடு திமுரு. உமா இன்னா நீ வாங்கிக்கோ. உமா விட்டுருவோமா? விடணுமோ? விட்டுருவோமா விட்டுருவோமா? ஓ, உமா யாரெல்லாம் பறக்கிறாளே. எம்மா என்ன போதுமா? போதுமா போதும். எந்திரி. வீட்டுக்கு போறியா இல்ல ஆபீஸ்க்கு போறியா? நான் ஆபீஸே போறேம்மா. இனிமே என்கிட்ட சொல்லாம எங்கேயாச்சும் போவியா? மாட்டேன் உமா. இனிமே எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் உமா போவேன். ஏன் கக்கூசுக்கு போனா கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவேன். போ. வீட்டுக்கு வெளியே தான் வண்டி நிக்குது. வண்டி எடுத்துட்டு வேலைக்கு போற வழிய பாரு. போ. சரி உமா, கடவுளே விட்டுட்டா. இன்னும் 2-3 ரவுண்டு போகும்னு நினைச்சேன், இதோடயாச்சும் முடிச்சாலே. உனக்கு என்ன அடி பத்தலையா? எம்மா நான் வீட்டுக்கு போயிட்டேன். என்ன உமா இப்படி போட்டு துவைச்சு எடுத்துட்டா? நானும் அடிக்க கூடாதுன்னு தான் சின்ன பொண்ணு நினைக்கேன். இந்த மனுஷனை பாத்தியா? ஒரு வார்த்தையாச்சும் உண்மையை சொல்லியாவலான்னு அவளும் சேர்ந்துக்கிட்டு ஜால்ரா தட்டுறா. அதான் கோபமா வந்துட்டு. சரி, முடியலைன்னா ஆஸ்பத்திரி தான் கூட்டிட்டு போனாரு. அதுக்காக இவளுக்கு மறுபடியும் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்க போகணுமா? தேவையில்லாத வேலை தானே சின்ன பொண்ணு. என்ன மேற்கொண்டு கோபம் தானே படுத்தியாரு. சரி விடு, அதானே துவைச்சு எடுத்துட்டியே. இனிமே செல்வானே எங்கே போனாலும் ஒன்றை சொல்லிட்டு தான் போவார். சரி நீ வா,
நம்ம காமாட்சி அக்கா வீட்டுக்கு போவோம். அவிய வேற ஃபோன் அடிச்சாவ, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா. அதனால சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காவ. ஆமாம் ஆமாம், எனக்கும் அடிச்சாவ. சரி வா போவோம். ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க விடுங்க. நம்ம பஞ்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பஞ்சேரி ஃபேமிலியில் ஒரு மெம்பராக மாறிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட சந்திக்கிறேன்.